பரப்பளவில் பெரிதாக இருக்கும் சேலம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தின் தற்போதைய மக்கள் தொகை 34.82 லட்சமாக உள்ளது. இதில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நகராட்சியாகவும் மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய நகராகவும் ஆத்தூர் விளங்கி வருகிறது. ஆத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து அவசர தேவைகளுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணிகளுக்கு செல்வதற்கு 3 மணி நேரம் ஆவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். அதனால் பல்வேறு சிரமங்களை அவர்கள் சந்திப்பதாகவும் கூறுகின்றனர். எனவே ஆத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கெங்கவல்லி, பெத்தநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்கள், நகராட்சி, பேரூராட்சிகள் மற்றும் 130 ஊராட்சிகளை இணைத்து ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அண்மையில் சுதந்திர தின விழா அன்று கிராம சபை கூட்டத்தில் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். ஹெட் குவார்டர்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கூட்டுரோடு வரைக்குமே சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. இந்த சைடு பாத்தீங்கன்னா வீரகனூர் வரைக்குமே சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. சோ இங்கிருந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்பட்டாலும் நாங்க சேலம் தான் போக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-55 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போற ஒரு கண்டிஷன் இருக்கு. தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற ஆத்தூருக்கு தனி மாவட்ட அந்தஸ்து வழங்க வேண்டும் என கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். கடலூர் மேட்டூருக்கு இடையே அதிக போக்குவரத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூரில் துறைமுகம் இன்னும் விரிவாக்கும் பட்சத்தில் அதிகப்படியான தொழில் வளர்ச்சி ஆத்தூரை சுற்றி நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகிய காரணங்களால் ஆத்தூரை தலையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. மரவள்ளி கிழங்கிற்கு பெயர் போன பகுதியாக உள்ள ஆத்தூரில்தான் சேலம் மாவட்டத்தில் உள்ள 80% மரவள்ளி கிழங்கு ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்தியாவின் சேகோ உற்பத்தியில் 60% ஆத்தூரில் இருந்துதான் கிடைப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். தங்களுக்கான நலத்திட்டங்களை முழுமையாக பெற்று பயன் தரவும், சேகோ உற்பத்தியில் தனி அங்கீகாரம் பெறவும் தனி மாவட்டமாக அமைக்க வேண்டும் என கூறுகின்றனர் விவசாய சங்கத்தினர். நம்ம தமிழகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய சந்தை தலைவாசல் பகுதியில் இருக்கு, காய்கறி சந்தை. அதனுடைய உற்பத்தி கேந்திரமா பாத்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்களோட பயிர் செய்யும் அந்த முறை இருக்கு. கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்தினுடைய அடையாளமா இருக்க மரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்குல இருந்து ஸ்டார்ச்சும் சேகோவும் எடுக்கிற ஆலைகள்ல 80% ஆலைகள் ஆத்தூர் பகுதியில் இருக்கு. சோ வியாபார கேந்திரமா இருக்கிற அந்த பகுதியை ஒரு மாவட்ட தலைநகராக மாத்தினாக்க அந்த பகுதி வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும். சேலம், சங்ககிரி கல்வி மாவட்டங்களில் ஆத்தூரில்தான் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் உள்ளன. எனவே ஆத்தூரை தனி கல்வி மாவட்டமாக அறிவிப்பதுடன் அனைத்து துறைகளுடன் புதிய மாவட்டத்தை அறிவிக்க வலியுறுத்தி ஆத்தூர் புதிய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையிலே இன்று இந்த சேலம் மாவட்டத்திலே சேலம் மாவட்டம் 2 கல்வி மாவட்டமாக செயல்பட்டு வருகிறது. சேலம் கல்வி மாவட்டம், சங்ககிரி கல்வி மாவட்டம். இன்றைக்கு சங்ககிரி, நாமக்கல், திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளை கம்பேர் செய்யும் பொழுது ஆத்தூர் மற்றும் தலைவாசல் பகுதியிலே 216 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. மிகப்பெரிய கல்வி மாவட்டமாக இந்த ஆத்தூர் பகுதி உருவாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் இடம்பெற்றுள்ள ஆத்தூர், கெங்கவல்லி, ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதிகளையும் விழுப்புரம் மாவட்டத்தின் சில தொகுதிகளையும் கொண்டு ஆத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டால் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்பதே ஆத்தூர் பகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழகத்துல அதிக பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள்ல சேலம் மாவட்டமும் ஒன்று. சேலம் மாவட்டத்துடைய முக்கிய நகராட்சியாக விளங்கிட்டு இருக்கிற இந்த ஆத்தூர் நகராட்சியை தனி மாவட்டமாக பிரித்து வழங்க வேண்டும் என்பது பல ஆண்டு கோரிக்கையா இருக்கு. அரசு சார்பில் வழங்கப்படுகின்ற அனைத்து நலத்திட்ட உதவிகளும் முழுமையாக இந்த கிராம மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் எனில் ஆத்தூரை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது ஆத்தூரை சுற்றி உள்ள கிராம மக்களின் கோரிக்கை. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாதியுடன் ரியாஸ் மற்றும் ஆரோக்கியராஜ்.